ஸோ எல்லாருக்குள்ளேயும் அந்த ஜீனியஸ் இருக்கு. எல்லாம் சொல்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருக்க மாதிரி கடவுள் வந்து எல்லாருக்குமே அந்த கிஃப்ட் கொடுத்துருக்காரு. எல்லாத்தையுமே அந்த கிஃப்ட் இருக்கு. நம்மளோட மெமரி பவரும் சரி, கான்சென்ட்ரேஷனும் சரி, எல்லாத்துலயுமே நம்ம வந்து பெஸ்டா இருக்கும். இந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்காது, எனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்காது, மேபி அந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுது, நான் இவ்வளவுதான், நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், எனக்கு இதுக்கு மேல ஸ்கோர் பண்ண முடியாது, எனக்கு இங்கிலீஷ் ஒழுங்கா வராது, எனக்கு மேத்ஸ் ஒழுங்கா வராது, எனக்கு சயின்ஸ் ஒழுங்கா வராது அப்படின்ற மாதிரி நிறைய வந்து நம்ம வந்து மைண்ட்ல கண்டிஷன் பண்ணிட்டு இருக்கோம். மெமரி பவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஓகே, சின்ன சின்ன டிப்ஸ், சில டிப்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றேன்னாக்கா, நம்ம மைண்ட்ல எப்படி டேட்டாஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நேத்து நீங்க என்ன படிச்சீங்க மறந்துருப்பீங்க, பட் ஒரு 1 month பிஃபோர் நீங்க பார்த்த மூவி வந்து ஞாபகம் இருக்கும், ஒரு டிவி சீரியல் ஞாபகம் இருக்கும். ஏன்னா அது வந்து ஆடியோ விஷுவல் இருக்கு, அதாவது நம்ம வந்து பிக்சர் ஃபார்ம்ல இருக்கு. சோ நம்ம மைண்ட் எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா, நம்ம மைண்ட்ல வந்து எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகுதுன்னா எல்லாமே பிக்சர்ஸ் ஸ்டோர் ஆகுது. சோ நம்ம படிக்கிறது கூட நம்ம பிக்சரா ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சோம்னா, பிக்சரா வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம மறக்கவே மாட்டோம். சோ அது வந்து நம்ம ஜஸ்ட் கேஷுவலா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் அப்படின்னும் போது ஒரு ஆப்பிள் நீங்க வந்து பிக்சரேஷன் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க, சேவ் பண்ணீங்கன்னா, மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். ஓகே, சோ இதே மாதிரி நம்ம என்ன படிக்கிறோமோ, என்ன படிச்சாலும் அதை வந்து நம்ம ஒரு பிக்சர் ஃபார்ம்ல கொண்டு வந்தோம்னா, அதாவது நீங்க ஒரு டைரக்டர் மாதிரி அந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்க எழுதுற இந்த டெக்ஸ்ட் புக்கை வந்து ஸ்கிரிப்டை வந்து நீங்க வந்து பிக்சர் ஃபார்ம்ல கொண்டு வந்து அதை வந்து நீங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க மறக்கவே மாட்டீங்க. அந்த ஸ்கில்ஸ் வந்து விஷுவலைசேஷன் ஸ்கில்ஸ், அதாவது இதை வந்து பிக்சர் ஃபார்ம்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளோட அதை வந்து திருப்பி ஈஸியா ரிட்ரீவ் பண்ண முடியும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னொரு பிரச்சனை என்னன்னாக்கா, எனக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி வேணும்ன்றாங்க. அதாவது நான் படிக்கும் போது நான் டயர்ட் ஆயிடுறேன். சோ அவங்களுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். ஓகே, இது வந்து ஒரு பிரீதிங் எக்ஸசைஸ் டிப். 1-4-2 டெக்னிக்னு சொல்லுவேன். 1ன்றது இன்ஹேல், ஓகே, மூச்சு இழுக்கிறது. ஓகே, 4 வந்து ஹோல்ட், அது மூச்சு இழுத்து நம்ம ஹோல்ட் பண்ணணும் 4 கவுண்ட்ஸ்க்கு. 1 2 3 4 ஓகே, ஹோல்ட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆயிடுது, நம்ம சுவாசிக்கும் போது மூச்சு இழுக்கும் போது ஆக்சிஜனும் சேர்த்து உள்ள போகுது. சோ ஆக்சிஜன் வந்து நம்ம பிளட்ல ஃபுல்லா நிக்கும். அதாவது இந்த 4 கவுண்ட்ஸ் பண்ணும்போது என்னன்னா ஆக்சிஜன் ஃபுல்லா பம்ப் ஆகும், நம்ம பாடி ஃபுல்லா பம்ப் ஆகும் ஆக்சிஜன். அதுக்கப்புறமா 2 கவுண்ட்ஸ் வந்து எக்ஸேல் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க மெதுவா, அதாவது டக்க விட்டுறாதீங்க. சோ அந்த கவுண்ட் இது வந்து 1-4-2ன்றது வந்து ஒரு ரேஷியோ. படிச்சுட்டே இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 1 hour படிக்கிறீங்க, 1 hour படிக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிற ஃபீல் வரும். அப்ப டக்குன்னு என்ன பண்ணுங்க, 1-4-2 டெக்னிக் நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது நீங்களே பார்க்க முடியும். ஸ்பீட் ரீடிங் எப்படி? ஓகே, இப்போ நம்ம நார்மல் எழுதி படிப்போம். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா புக்கை படிக்கும் போது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சத்தமா பேசி படிப்பீங்க, சத்தமா சொல்லிட்டு படிப்பீங்க, சில பேர் மனசுக்குள்ளே படிப்பீங்க. அண்ட் அந்த படிக்கிற போஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் இதை வந்து இப்ப டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது, பட் ஆனா நார்மலா எழுதி படிப்போம். சும்மா புக்கை பார்த்துட்டு அப்படியே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுவோம். அப்ப என்ன ஆயிடும், ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம அந்த புக்கை பார்த்துட்டே இருக்கிறோம் அண்ட் நம்மளோட நினைவுகள் வந்து வேற எங்கேயோ போயிடும். நம்ம பிசிக்கலா அங்க இருக்கோம், பட் வேற எங்கேயோ தாட்ஸ் வேற எங்கேயோ போக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸ்கூல்ல என்ன ஆச்சு, இல்லைன்னா அந்த பசங்க என்ன ஆச்சு, இல்லைன்னா அந்த மூவி என்ன வரப்போகுது, இல்லைன்னா அந்த மொபைல் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். சோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுங்கனாக்கா, ஒரு பென் எடுத்துக்கு. ஓகே, ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டு அந்த நம்ம படிக்கிற இடத்துல அந்த பெண்ணை வந்து அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டே போங்க. ஓகே, நீங்க ஸ்லைட் பண்ணி போகும்போது என்ன ஆயிடும்னாக்கா, உங்க பென் ஸ்லைட் பண்ண உங்க கண்ணை அதை பத்தி கண்ணை வந்து அந்த பெண்ணோட ஃபோக்கஸே போயிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்க கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆகும். இது கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான டிப். பிளஸ் உங்களோட ரீடிங்கும் ஃபாஸ்டா இருக்கும். நீங்க வந்து இன்ஃபேக்ட் வந்து நாங்க நிறைய டைம் நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன், இது ஆல்மோஸ்ட் 3 to 5 times ஃபாஸ்டர். இப்ப நீங்க ஒரு பேஜை வந்து ஒரு 5 minutesல நீங்க படிக்கிறீங்கன்னா அதே பேஜை நீங்க 1 minute படிக்க முடியும் இந்த டிப்னால. ஓகே, சோ இது ஒரு சின்ன டிப்.